எதற்காக அழைத்திருக்கிறார் சொன்னால், அன்னைக்கு ஒரு பெத்தானியா, இன்னைக்கு நமக்கு கர்த்தர் சுரண்டையை மையமாக வைத்து இந்த ஜெப ஐக்கிய ஊழியத்தை நம்ம கையில் கர்த்தர் தந்திருக்கிறார். உலக மனுஷரை போல் ஆண்டவரே அந்த சுபாவம் எனக்கு வேண்டாம். அன்றைக்கி அந்த தோமா சொன்னார், வாங்க இயேசுவோட கூட போவோம், கல் எறிவாங்க, அதை நம்ம பட்டுக்கிட்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி சொல்வதற்கு நம்ம அழைக்கப்படலை. திரும்பவும் ஆவிக்குரிய மூப்பர் கூடுகை மூலமாக மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் இந்த ஊழியத்தை திரும்ப செய்வதற்காக கர்த்தர் என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார். இயேசுக்குள்ளே காணப்பட்ட அந்த விசுவாசத்தை குறித்தான ஒரு சந்தோஷம், இயேசுக்குள்ளே காணப்பட்ட அந்த விசுவாசமுள்ள ஜெபம், இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்ட திவ்ய சுபாவம் எனக்குள்ளே வரட்டும்னு சொல்லி இருதயத்தில் கை வச்சு நம்ம நிலைமையை யோசித்து பார்த்து, ஆண்டவரே நான் எந்த இடத்துலையும் உலக உதவியை விட நான் விசுவாச உதவி, விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணவும், ஒரு துக்கமான ஒரு வீடாக இருந்தாலும், ஒரு துக்கமான ஒரு பட்டணமாக இருந்தாலும், துக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக என் வாயிலிருந்து விசுவாசம் உள்ள வார்த்தை புறப்படட்டும். ஆண்டவரே, விசுவாசம் உள்ள வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி அந்த இடத்துல தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். யூதர்களில் அநேகர் விசுவாசித்தாங்க. கர்த்தர் நம்ம ஐக்கிய ஊழியத்தில் இப்படி தான் செய்ய போகிறார். கர்த்தர் அது நம்ம ஐக்கிய ஊழியத்தில் இப்படி தான் செய்ய போகிறார். எத்தனை பேர் துக்கத்தோடு இருந்தாலும், ஊரே துக்கத்தோடு இருந்தாலும், உலகமே கலங்கி கொண்டு இருந்தாலும், கர்த்தர் நம்மளை நல்ல விசுவாசமுள்ள வார்த்தை, இயேசுக்குள்ளே காணப்பட்ட அந்த ஒரு சந்தோஷம், ஆண்டவரே அந்த விசுவாசமுள்ள ஒரு அளவிற்கு ஏது உண்டாண்டு சந்தோஷப்படுகிறேன்னு சொன்னது போல், ஆண்டவரே இந்த துக்கம் எங்கள் எல்லாரையும் விசுவாசத்துக்குள்ளே கொண்டு போக ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே காணப்பட்ட அந்த திவ்ய சுபாவம் இந்த ஜெபத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் வரட்டும். எல்லாரும் விசுவாச வார்த்தையை சொல்லி பேசட்டும். எல்லாரும் விசுவாசமுள்ள வார்த்தையை சொல்லி சந்தோஷப்படட்டும். எல்லாரும் விசுவாசமுள்ள வார்த்தையை சொல்லி ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, எப்படி எங்கள் ஐக்கிய ஊழியத்தில் எப்படி நீர் எங்களை வளர்த்தீரோ அதே போல் ஆண்டவரே இனி ஏராளமான ஜனங்களை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளே காணப்பட்ட அந்த திவ்ய சுபாவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. ஆமென்.